ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால். ஸோ தாஜ்மஹால் பார்க்க தான் இன்றைக்கி வந்திருக்கோம் இங்கே. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் தாஜ்மஹால் வரேன். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் கேட்டு, ஈஸ்ட் கேட். ரூம் இருந்து செக் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து டெல்லி வந்து 210 கிலோமீட்டர்ஸ். ஸோ காலையில் போய் தாஜ்மஹால் பார்த்துட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஒருத்தையும் வண்டியில் எடுத்து ரெடி பண்ணி வைக்கிறவங்களே லேட் ஆயிடுச்சு. அண்ட் டாப் பாக்ஸோட கிளாம்பில் வேறு கீழே ஒரு நட்டு வேறு எங்கோ நேற்று விழுந்துருச்சு. அதை வேறு டெல்லியில் போய் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் போகணும். டெல்லிக்கு இங்கேருந்து 210 கிலோமீட்ரு, 3.5 மணி நேரம் ரைடுன்னு கூகுள் சொல்லுது. ஸோ எப்படியும் ஒரு 2 ஹவர்ஸ் இல்லாட்டி 2.5 ஹவர்ஸ்க்குள்ளே போயிடலான்னு நினைக்கிறேன். ஸோ ரோடு எப்படி இருக்குன்னு தெரியல. அண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 11:45 ஆச்சு. ஸோ இப்போ ஆக்ரா அவுட்ரு வந்தாச்சு. ஸோ இந்த லெஃப்ட் எடுத்தோன்னா ஹைவே ரீச் ஆயிடுவோம். நேற்று இங்கே நல்ல மழை நைட்டு. பாருங்க, ரோடெலாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கேன்னு. ஸோ அவ்வளோதாங்க, ஹைவே வந்தாச்சு. எக்ஸ்பிரஸ் ஹைவேன்னு போட்டிருக்கு. இன்னும் 205 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. மத்தியானம் 3 மணிக்கு போய் ரீச் ஆகும்னு சொல்லுது கூகுள். ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 மெயின்டைன் பண்ணலான் இருக்கோம். அப்போ தான் ஒரு 200 கிலோமீட்டரை ஒரு 3 மணி நேரத்தில் போய் ரீச் ஆக முடியும். இப்போ தான் யமுனா ரிவரை கிராஸ் பண்ணி வந்தோம். ஸோ கோப்ரோ ஆன் பண்ணி உங்களுக்கு காட்டலாம்னு நினச்சேன். கோப்ரோ ஹேங் ஆகி ஆன் ஆக மாட்டேன்ருச்சு. அப்பைக்கு கோப்ரோ இப்படி தாங்க மக்கர் பண்ணுது இந்த மைக் அடாப்டர் போடுறதுனால. ஸோ இப்போ இருக்கிறது வந்து நம்ம ஆக்ராவோட இன்னர் ரிங் ரோட்டில் இருக்கோம். இன்னும் 199 கிலோமீட்டர்ஸ் டெல்லி. ஃபஸ்ட் டைம் டெல்லி போகிறேங்க. இதுக்கு முன்னாடி டெல்லி போனது கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம். ஸோ இன்றைக்கி ரைடில் ஃபஸ்ட்டு டோல்கேட்டுன்னு ஒரு 1 கிலோமீட்டரில் இருக்குது. இது ஆக்ரா டோல்கேட்டுன்னு நினைக்கிறேன். அந்த டாப் பாக்ஸில் ஒரு நட்டு இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் பயமாகவே தான் இருக்குது. ஏதர் அந்த கிளாம்பு கீழே விழுந்துருச்சு அப்படின்னா டாப் பாக்ஸ் வருது அவ்வளோ சீக்கிரத்தில். பட் அந்த கிளாம்பு விழுந்துருச்சு அப்படின்னா ரொம்ப சங்கடமாக போயிடும். ஃப்ரெண்ட்ஸ் நிறுத்துறாங்க, எதுக்குன்னு தெரில, கேட்போம். ஸோ இப்போ தான் யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கு டோல் எடுத்தோம். ஸோ பைக்குக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டெல்லி வரைக்கும் 205 ரூபா வாங்குறாங்க. டெல்லி வரைக்கும் இந்த ஹைவேன்னு தான் நினைக்கிறேன். மேபி இடையில ரோட்ஸ் மாறுதா என்னன்னு சொல்லி தெரியல. பட் டெல்லி வரைக்குமே சொல்லி தான் காசு வாங்கினாங்க. ஸோ பெங்களூரில் நைஸ் ரோடுக்கு ஒரு டோலு, அப்புறம் ஹைதராபாத்தில் பைக் அலோடு கிடையாது. அண்டு இப்போ யமுனா எக்ஸ்பிரஸ் ஹைவேல வந்து இன்னொரு தடவை டோல் கட்டியிருக்கோம். பைக்குக்கு இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் இவ்வளோ காசுக்கு டோல் எடுத்திருக்கேன். 205 ரூபா. மினிமம் ஃபேரே அங்கே வந்து 70 ரூபாங்க பைக் டோலுக்கு. நொய்டாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 160 ரூபா. அண்டு டெல்லிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 205 ரூபா. ஸோ இந்த ரோட்டில் வந்து லாரிங்களுக்கு, அதாவது ட்ரக்குக்கு வந்து 60 கிலோமீட்டர்ஸ் per hour. அண்ட் காருக்கு பைக்குக்கெல்லாம் பார்த்தோம்னா மினிமம் 100 மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு 110லேயே க்ரூஸ் பண்ணலாம் சாலிடாக, பிரச்சனை இல்லை. ஸோ ரோடும் ஃப்ரீயாக தாங்க இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக விவசாய நிலங்க. அண்டு கிராசிங்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே ஸ்ட்ரெச் தான். இடையில கிராசிங்கு, அங்கிட்டிருந்து வெளியே இருந்து யாரும் உள்ளே வர்றதுக்கு
ஃபுல்லாமே இந்த சைடு பூராமே இதை வச்சு அடைச்சிட்டாங்க, அந்த சைடு அதே மாதிரி தான். ஸோ 3 லைன் இருக்குங்க. ஒரு நல்ல ஸ்பீடை மெயின்டைன் பண்ணலாம். அப்போ தான் கொஞ்சம் டெல்லிக்கு சீக்கிரமாக போக முடியும். டெல்லியில் போய் பைக் சர்வீஸு, டயர் மாற்றுறது, இந்த வேலையெல்லாம் ஒரு 2 நாள் ஆகும் முடிக்கிறதுக்கு. ஆனால் அங்கனக்குள்ளே லோக்கலில் டெல்லிலையும் சுற்றலாம். ஸோ டெல்லியில் எங்கே ஸ்டே பண்ண போகிறேன்னா, ஃப்ரெண்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்டு வீட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறேன். ஒரு 2 or 3 days மேபி ஸ்டே பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வெதர் எப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தாங்க எதர் மணாலி ரூட்டில் போகிறதா இல்லை ஸ்ரீநகர் வழியாக போகிறதான்னு சொல்லி யோசிக்கணும். ஏன்னா மணாலியில் வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறனால வந்து லேண்ட்ஸ்லைட்லாம் வந்து ரோடு அடிக்கடி பிளாக் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் நியூஸ்லேயும் அப்படி தான் போட்டிருக்கு. ஸோ வெதரை பொறுத்து தாங்க ரைடு எப்படி போகிறதுன்னு சொல்லி பார்க்கணும். காலையில் ஆக்ராவில் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்காமல் அப்படியே சாரல் விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. அண்டு இப்போ இங்கே வந்து வெயிலும் இல்லை மழையும் இல்லை, அப்படியே ஒரு மிதமான கிளைமேட் தான் மெயின்டைன் ஆகுது. ஸோ காலையிலே டெல்லியில் இருக்கவங்ககிட்டையும் கேட்டேன் மழை பெய்யுதா அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று ஈவினிங் சரியான மழை டெல்லியில். அண்ட் இப்போ வந்து மழை இல்லை அப்படின்னு தான் சொல்லி சொன்னாங்க. ஸோ மழை வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரெயின் கியர்ஸ் எடுத்து போட்டுக்கலாம். ஆல்ரெடி லக்கேஜஸ்க்கெல்லாம் ரெயின் கவர்ஸ் போட்டேன், நமக்கு மட்டும் தான் போடணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 2 நிமிஷம் தான் ஓரத்தில் நிறுத்தி போட்டுக்கலாம். அண்ட் டெல்லி வர வரைக்கும் எனக்கு ஃபியூல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 டேங்க் ஃபில் பண்ணோன்னா 600 கிலோமீட்டர்ஸ் ஓடும். ஸோ 4 நாள். அண்டு இன்னைக்கு நேற்று அடித்த பெட்ரோலில் மிச்சம் இருக்குது, 5 பாயிண்ட் இருக்குது. ஸோ 5 பாயிண்ட்டு இன்னும் ஒரு 170 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, ஓடிடும். ஸோ ஃபியூலுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 8500 ஆயிடுச்சுங்க. வண்டி ஒரு 30 மைலேஜ் கம்மி இல்லாமல் தருது. 100 ஸ்பீட் மெயின்டைன் பண்ணாலுமே 30 மைலேஜ் தருதுங்க. ஸோ பிரச்சனை இல்லை. கொஞ்சம் அந்த ஒரு 80 to 100லாம் மெயின்டைன் பண்ணோன்னா 33, 34 வரைக்குமே மைலேஜ் தருது. ஸோ ஃபியூல் எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு எனக்கு வர்றதுக்கு 8500 ஆயிருக்கு. அண்ட் ரூம் வந்து பெர் நைட்டுக்கு 500, 600 பர் பர்சனுக்கு அந்த மாதிரி தான் பார்த்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ 3 பேர் போகிறதுனால ஒரு 1500, 1800 அதுதான் எங்கள் மேக்ஸிமம் ரேஞ்சாகவே வச்சு எடுத்துகிட்டு இருக்கோம் ரூம்ஸ் எல்லாம். மழையிலேயே ஓட்டிட்டு இன்றைக்கி தாங்க மழை இல்லாமல் இருக்குது. டெல்லி வரைக்கும் மழை இல்லாமே இருந்துட்டா சந்தோஷம். ட்ரெஸ் எல்லாம் என்ன தான் ரெயின் கவர்ஸ் போட்டு இது பண்ணியிருந்தாலுமே நனைஞ்சிருதுங்க. இந்த டாப் பாக்ஸில் இருக்கிறது மட்டும்தான் சேஃபு, மழையில் நனையாமல் இருக்கும். மற்றபடி என்ன தான் ரெயின் கவர்ஸ்லாம் போட்டிருந்தாலுமே ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து தாங்க மாட்டேங்குது. ஸோ மதுரா இங்கேருந்து 46 கிலோமீட்டர்ஸ், டெல்லி 176 கிலோமீட்டர்ஸ். இப்படியே மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸில் போயிடலாம். இது மேபி அந்த மதுராவிலேருந்து டெல்லி போகிறவங்களுக்கான டோலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இடையில இன்பிடியூவில் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அங்கே எடுத்த ஸ்லிப்பை இங்கே காமிச்சோம்னாலே போதும், விட்டுருவாங்க. ஸோ 2 வீலர்ஸ்க்கு ஒரு லைன் இருக்குது, இன்னொரு லைன் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்லிப்பை காமிச்சோன்னே விட்டுட்டாங்க. எக்ஸ்பிரஸ் ஹைவே தாங்க, வேறு லெவலில் இருக்குது. ஸோ இன்னும் டெல்லிக்கு 124 கிலோமீட்டர் இருக்குது. மணி கரெக்டாக 12:50 ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து கூகுள் 3:30 போல் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு.
இப்போ 250க்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லுது. இப்போ தான் இங்கே கொஞ்சம் நிறுத்தி ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் டைம் இப்போ 1 ஆகுது. ஒரு 2:30 போல் ரீச் ஆகிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேகமாக போய் அங்கே ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால தான் நிறுத்தி ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறோம். ஸோ ஃபியூல் ஒரு 4 பாயிண்ட் இருக்குது. ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் போயிடும்னு நினைக்கிறேன். ஃபைனலி டெல்லி வந்துட்டோங்க. இன்னும் ஃப்ரெண்டு ரூமுக்கு பார்த்தீங்கன்னா 29 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ லெஃப்டில் கட்டாயி போகணும் ஃப்ரெண்டு ரூமுக்கு. ஸோ முன்னாடி போகிறது தான் மெட்ரோ ட்ரெயின் ட்ராக்கு. ஸோ எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்து அங்கே ஆக்ராவிலேருந்தே டெல்லி வரைக்குமே எக்ஸ்பிரஸ் ஹைவே தான். அரௌண்ட் ஒரு 190 கிலோமீட்டர்ஸ் கிட்ட. ஃபஸ்ட் டைம் டெல்லி பைக்கில் நம்ம அருவியில். கூகுள் மேப்ஸில் எல்லாமே வந்து ப்ளூ கலரில் தான் காமிக்குது. ரெட் கலர்லேயோ இல்லை எல்லோ கலர்லேயோ எதுவும் காமிக்கலை. ஸோ டிராஃபிக் இல்லாமல் இருந்துருச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் ஃப்ரெண்டு ரூமுக்கு போயிடலாம்.